ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டில் வளர்க்குற ரொம்ப ஈஸியாக வளரக்கூடிய செடிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா பெரண்டை. இது வந்து ஒரு கனவு நமக்கு கிடச்சிதுன்னா கூட போதும், நம்ம அப்படியே நம்ம பக்கத்தில் கிள்ளி வச்சு நிறைய உற்பத்தி பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அந்த அளவுக்கு ஒடிச்சிட்டு இதை அப்படியே மண்ணில் ஊனி வச்சிட்டோம்னாலே போதும். இதில் அப்படியே வந்து வேர் பிடிச்சி நல்லா தலைய ஆரம்பிச்சிடும். அப்புறம் இப்படி நம்ம ஒடிச்சு நட்டோம்னாலே அது பக்கத்தில் இருந்து நிறைய கணுவெல்லாம் இந்த மாதிரி நிறைய கனவு தளைஞ்சு வருங்க. இது வந்து சேனக்கிழங்கு. நம்ம வீட்டில் ஏதாவது யூஸ் பண்ணாத ஒரு ஓரமான இடமா பார்த்து இதில் ஒரு சின்ன கிழங்கு, இல்லைன்னா நம்ம கடையில் வாங்கிட்டு வந்த கிழங்குல லேசாக அந்த நடுவில் இருக்கிற அந்த இதை மட்டும் கட் பண்ணி வச்சிட்டிங்கனாலே இந்த மாதிரி சூப்பராக தளைஞ்சு வந்துடுங்க. இதுக்கு பெருசாக மெயின்டெனன்ஸுங்கிறது எதுவுமே கிடையாது. ஆனால் இது வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஒரு 10 மாதத்துலேருந்து 11 மாதமாட்டு ஆயிரும். ஆனால் நீங்கள் ஒரு இடத்துல வச்சிட்டாலே அது போதும், அது வாட்டுக்கு அது வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் நீங்கள் கிழங்கு எடுக்கிறப்ப அதுலேருந்து தப்பி ஏதாவது சின்ன சின்ன கிழங்கு விழுந்தாலும் அதுவும் தானாக அப்படியே இப்படி முளைச்சி வந்துடுங்க. இது பார்த்திங்கன்னா அன்னாச்சி பழம். நம்ம கடையில் வாங்கிட்டு வர அன்னாச்சி பழத்தில் அந்த மேலே இருக்கிற அந்த இந்த பகுதியை மட்டும் எடுத்து நம்ம மண்ணில் ஊனி வச்சிட்டோம்னாலே போதும், சூப்பராக அது தளைஞ்சு வந்துடும். அடியில் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் மண்ணை தோண்டி கொஞ்சம் எடுத்து விட்டு நல்லா வச்சிட்டிங்கனாலே சூப்பராக வரும். இது வந்து பசலைக்கீரை. இது இந்த கீரையும் வளர்க்குறதுக்கு பெருசாக வந்து எந்த ஒரு இது இல்லைங்க. பாருங்கள், இந்த விதையிலேருந்து தானாக அப்படியே வெடித்து கீழே விழுந்தும் செடி முளைக்கும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டெம் மட்டும் கிடச்சிதுன்னா போதும், அதை அப்படி ஒடிச்சு சும்மா அப்படி மண்ணில் ஊனி வச்சிட்டோம்னாலே போதும், அதிலருந்தே சூப்பராக தளைஞ்சிடும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இப்போ தான் இது எல்லாமே ஒடிச்சு நட்டு வச்சுருக்கேன். சூப்பராக தளைஞ்சிட்ருக்குங்க. இது பார்த்திங்கன்னா சுக்குட்டி கீரை. இந்த பழத்தை வந்து சாதாரணமாக நீங்கள் மண்ணில் புழிஞ்சு விட்டாலே போதும், இதிலேருந்து செடி சூப்பராக முளைச்சிரும். அப்புறம் நம்ம அந்த கீரையை வந்து நம்ம எடுக்க நல்லா இன்னும் தளைஞ்சு வந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த பழம் விழுகிற இடம் பூரா பார்த்திங்கன்னா செடி அது பாட்டுக்கு முளைச்சிக்கிட்டே தாங்க இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம வீட்டில் இங்கே எவ்வளோ இது அப்படியே அங்கங்கே பூரா அந்த பழம் விழுந்து முளைச்ச செடி தாங்க இது எல்லாமேன்னு. இது பார்த்திங்கன்னா முள்ளங்கி விதை போட்டு 3ஆவது நாளில் வந்து செடி முளைக்க ஆரம்பிச்சிடும். 4ஆவது நாளில் இப்படி வெளியில் நல்லாவே தெரிகிற அளவுக்கு முளைச்சிரும். இதுக்கு பெருசாக வந்து மெயின்டெனன்ஸுங்கிறது எதுவும் கிடையாது. தண்ணி மட்டும் ப்ராப்பராக விட்டுட்டு இருந்தாலே போதும். புதுசாக கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணுறவங்க கூட முள்ளங்கி தாராளமாக வைக்கலாம். பாருங்கள், சும்மா தண்ணி மட்டும் விட்டுட்டே வந்துட்டு இருந்தாலே போதும், சூப்பராக வந்து கிழங்கு வைக்க ஆரம்பிச்சிடும். கொத்தமல்லி தழை நிறைய பேர்த்துக்கு வந்து போடுறதுக்கு தயங்குற ஒரு இதுன்னே சொல்லலாம். ஆனால் இது ரொம்ப ரொம்ப ஈஸி. விதைய வந்து நல்லா ஏதாவது ஒரு கிண்ணம் இந்த மாதிரி ஏதாவது வச்சு நல்லா தேய்ச்சி இதை வந்து உடச்சி மட்டும் விட்டுக்கணும். மண்ணை நல்லா கொத்தி இந்த விதைய போட்டு கரெக்டாக தண்ணி விட்டுட்டு இருந்தால் போதும். கொத்தமல்லிக்கு வந்து வெயில் தேவை, அதே மாதிரி தண்ணியும் நிறைய தேவை. கரெக்டாக இதை மட்டும் செஞ்சிட்டு இருந்தாலே கொத்தமல்லி தழை சூப்பராக வரும். அடுத்து பார்த்திங்கன்னா புதினா வந்து இப்போ தான் நான் ஒரு கட்டு புதினா வாங்கி கொண்டு வந்து இதில் நட்டு தளைஞ்சு வந்திருக்கு. ஒரு 10 நாள் ஆகுது, சூப்பராக அப்படியே தளைய ஆரம்பிச்சிருச்சு. புதினாவை பொறுத்த வரைக்கும் இது எந்த வேலையுமே கிடையாது. இந்த ஸ்டெம் ஊனி விட்டிங்கன்னா அது பாட்டுக்கு புதராட்டம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் எடுக்க அது வந்துக்கிட்டே தான் இருக்கும். பூச்சி தொல்லை அது இதுன்னு எதுவுமே கிடையாது. இதுவும் நல்ல வெயில் மட்டும் இருந்துச்சுனாலே போதும். புதினாவுக்கு வெயில் இருக்கிற இடமா பார்த்து மட்டும் இந்த புதினாவை நீங்கள் ஊனிட்டிங்கன்னா போதும். அடுத்து கீரை விதை போட்டு அதே மாதிரி 3ஆவது நாள் இந்த அளவுக்கு முளைச்சிருங்க.
கரெக்டாக தண்ணி மட்டும் விட்டிங்கன்னா போதும். சூப்பராக இந்த பாருங்க எப்படி முளைச்சி வந்திருக்குன்னு. இது 3 நாள் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீரைக்கு எப்பயும் போல் தண்ணி தாங்க மெயின். தண்ணி விட்டிங்கன்னா போதும், அது பாட்டுக்கு சூப்பராக வந்துடும் கீரை. நம்ம இதை வந்து வேரோடையும் எடுத்துக்கலாம். நான் இந்த தடவை வேரோடு எடுக்காமல் அப்படியே கட் பண்ணி எடுத்திருக்கேன். கட் பண்ணி எடுத்துட்டோம்னா அடுத்த தடவைக்கு தழைஞ்சு அதுலேருந்தே வர ஆரம்பிச்சிடும். பார்த்திங்கன்னா மிளகா, இதுவும் நாற்று நீங்கள் வச்சிட்டிங்கன்னா பெருசாக இதில் நோய் தாக்கங்கிறது ஒரு இந்த இலை சுருட்டல் நோய்ங்கிறது ஒன்று மட்டும் இந்த இதுக்கு வரும். பெரும்பாலும் வராது, ஒரு சில நேரம் வரலாம். ஆனாலும் இது ரொம்ப ஈஸி. அவ்வளோதாங்க. இந்த வீடியோவில் சொன்ன எல்லா இதுவுமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக வளர்க்கக்கூடியது தான். பிகினர்ஸ் கூட இதை ஈஸியாக வளர்க்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.